ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி குண்டு குண்டு குலோப் ஜாமுன் விரிசல் இல்லாமல் அதுவும் சக்கரவள்ளி கிழங்க வச்சு டேஸ்டியாக ஈஸியாக பண்ணலாம் வாங்க. நான் இப்போது 1/2 கிலோ அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேங்க. இதை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும். இப்போது இதில் தண்ணி ஒரு பாதி அளவுக்கு விட்டுட்டு கிழங்கு நல்லா வேகணுங்க. அதே சமயத்தில் குழஞ்சிடக்கூடாது. குழஞ்சிது அப்படின்னா உங்களுக்கு தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா வெந்து வந்துடுச்சு. அது தோலை அழகாக எடுத்துடலாங்க. நல்லா நமக்கு வெந்துடுச்சு அப்படின்னா ஈஸியாக தோல் வந்துடும். இப்போது எல்லா கிழங்குலையும் தோலெல்லாம் எடுத்துட்டு அழகாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. இப்போது இதை ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாங்க, உங்கள் விருப்பம்தான். அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்குல நார் இல்லாத கிழங்கா வாங்கிக்கோங்க. ரொம்ப முத்தின கிழங்காக இருந்தால் நார் இருக்கும். இப்போது இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. உப்பு வேணும்னாலும் கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்குக்குங்க. அடுத்து இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் விட்டு பிசையும் போது உங்களுக்கு அது தட்டில் ஒட்டாமல் வருங்க. நீங்கள் அதே மாதிரி உருண்டை பிடிக்கும் போதும் நமக்கு கையில் ஒட்டாமல் நல்லா அழகாக வருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவு நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை சின்ன சின்ன உருண்டைகளாக அப்படியே அழகாக பொரிச்சு எடுங்க. உள்ளங்கையில் வச்சு சாஃப்டாக அப்படியே பட்டும் படாமல் அழகாக நீங்கள் பிடிச்சி எடுக்கணுங்க. நீங்கள் ரொம்ப அழுத்தி அழுத்தி இதை பால் ஷேப்பில் கொண்டு வரக்கூடாது. அப்படியே பட்டும் படாமல் லைட்டாக நல்லா உருட்டி எடுத்தாலே சூப்பரான பால்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாவையும் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போது இதுக்கு நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கலாங்க. இது 250 ml கப்புனால் நான் 3 கப் அளவுக்கு சுகர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு 1/2 kgக்கு 3 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். நான் 2 கப் போடுறது தான் காமிச்சிருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஜீரா கம்மியாக வேணும்னா நீங்கள் 2 கப் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி 2 கப் சுகர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 கப் தண்ணி, அப்படி 3 கப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 3 கப் தண்ணி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. அப்போது நமக்கு ஜீரா நல்லா பிசுபிசுப்பு தன்மையோடு வந்துடும். அதுதான் நமக்கு கரெக்டான பதமாக இருக்கும். இப்போது ஆயில் நல்லா ஹீட் பண்ணியாச்சுங்க. ஹீட் பண்ணிவிட்டு நாம் ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருக்கிற இந்த பால்ஸை ஆட் பண்ணி நல்லா பொன்னிறம் மாற அளவுக்கு பொரிக்கணுங்க. அப்போ தான் நமக்கு அந்த கலர் சூப்பராக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி இறக்கி வச்சுருக்க ஜீராவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரா ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாதுங்க. இப்போது இந்த ஜீராவில் ஒரு 4 to 5 இயர்ஸ் ஊற விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஜாமுன் ரெடி. லாஸ்ட்டாக 2 ஏலக்காவை நல்லா தட்டி ஆட் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு சூப்பரான ஜாமுன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.